வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு 6 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் தி ஆர்ட் ஆஃப் வார். சன்சுவோட தி ஆர்ட் ஆஃப் வார், போரின் கலை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான 6 வாழ்க்கை பாடங்களை நாம பார்க்க போறோம். நம்பர் 1, சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எப்பொழுது யுத்தம் செய்ய வேண்டும், எப்பொழுது யுத்தம் செய்யக்கூடாது என்று அறிந்தவனே யுத்தத்தில் வெற்றி பெறுவான். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அதே கட்டத்தில் நம்முடைய நேரம் நிறைய விரயமாகுது, நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய சரியான முக்கியமான போராட்டங்களுக்கு பயன்படுத்தாம இதோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இதை நாம் எப்படி சரியாக கையாள வேண்டும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்முடைய வளர்ச்சிக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால தான் நாம இந்த டெக்னாலஜியோ அல்லது இதெல்லாம் எனக்கு பெரிய போராட்டமா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முதலாளியா இருப்பதற்கு பதிலாக இவைகள் எல்லாம் நமக்கு முதலாளியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா நம்ம சர்வைவல் மோட்ல போராடி கொண்டு இருக்க கூடாது. சர்வைவல் மோட் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கோ நம்முடைய ஆரோக்கியத்துக்கோ அல்லது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நாம போராடி கொண்டு இருக்க கூடாது. இதுக்கு அடுத்ததா சைக்கலாஜிக்கல் நீட்ஸோடு நாம போராடி கொண்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல அடிக்டா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கல் நீட். அவங்களுக்கு ஒரு உளவியல் தேவை இருக்கிறதுனால அந்த தேவையை அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் கொடுக்கறதுனால அவங்க அதுக்கு அடிமையாகி போயிடுறாங்க. இந்த 2 விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்தா மட்டும்தான், அதாவது நாம தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல இருந்து வெளியே வரணும், நம்முடைய சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், குடும்பம், இதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருந்து வெளியே வரணும். நான் சொல்றது மனசளவுல. இதுக்கு அடுத்து நாம தேவையில்லாத ஃபேக்கான சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அதாவது பொய்யான மாயையான உளவியல் தேவைகளில் இருந்து நாம் வெளியே வந்து விட்டால் உங்களுடைய மைண்டானது அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி நம்ம கிரியேட்டிவா நம்முடைய லைஃபை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமாக அதுவே சிந்திக்க ஆரம்பித்து விடும். உங்களுடைய தேவையில்லாத போராட்டம் என்ன அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அந்த தேவையில்லாத போராட்டங்கள் உங்களுக்கு தேவைதானா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்தா, அதோடு நீங்கள் யுத்தம் செய்வதை நிறுத்தி கொண்டால் நீங்க சரியான இலக்கை நோக்கி யுத்தம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். வெற்றி உங்களுடையதாகும். நம்பர் 2, நோ யோர் செல்ஃப், நோ தி எனிமி. உன்னையும் உன் எதிரியையும் நீ நன்றாக அறிவாயெனில் 100 யுத்தங்கள் வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் எதிரியை குறித்து அறியாமல் உன்னை குறித்து மட்டும் நீ அறிந்து வைத்திருந்தால் நீ வெற்றி பெறும் ஒவ்வொரு யுத்தத்திற்கு சமமான தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். உன்னை குறித்தும் உன் எதிரியை குறித்தும் நீ ஏதும் அறியாதவனாயிருந்தால் ஒவ்வொரு யுத்தத்திலும் நீ தோற்கடிக்கப்படுவாய். முதலாவது நோவிங், அதாவது அறிந்து கொள்ளுதல். நமக்கு நிறைய தகவல்கள் தேவைப்படுகிறது. நாம எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் அது குறித்த அதிகமான தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்வது முக்கியம். அடுத்தது நோ யோர் செல்ஃப், உங்களை நீங்களே அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்க அழகா டிசைன் பண்ண முடியும். இப்போ சின்னதா நம்முடைய வாழ்க்கையில நாம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சில யுக்திகளை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அலாம் கிளாக்கை பயன்படுத்துவீங்க. என்னுடைய கேள்வி, நீங்க ஏன் காலையில நேரமே எழுந்திருக்கிறதுக்கு அலாம் வச்சு நீங்க எழுந்திருக்கிறீங்க? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களால அந்த நேரத்துக்கு உங்களுக்கு விழிப்பு வராது அப்படிங்கிறதுனால நீங்க அலாம் கிளாக் அப்படிங்கிற ஒரு கருவியை நீங்க பயன்படுத்துறீங்க. ஸோ உங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க அதை சரி செய்யறதுக்கு ஒரு கருவியை நீங்க அந்த இடத்துல மாற்றாக பயன்படுத்தும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால செய்ய முடியுது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய வருமானம் வருது, ஆனால் அதே சமயம் நான் நிறைய செலவுகள் செய்கிறேன், எனக்கு வர்ற வருமானம் எந்த வழியில் போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவங்க டெய்லியும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். நான் என்னென்ன செலவுகள் செய்கிறேன், எனக்கு எந்தெந்த விதத்திலிருந்து வருமானம் வருது அப்படிங்கிறத குறிப்பெடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் என்ன தவறு செய்கிறோம், நம்ம அனாவசியமாக செய்யக்கூடிய செலவுகள் என்ன, சரியான செலவுகள் என்ன, எக்ஸாக்டாக உங்களுடைய ஒரு மாதத்தினுடைய செலவுகள் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க மேனேஜ் பண்ண முடியும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து தினமும் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. ஆனா அவருக்கு வந்து காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு கோச் கிட்ட வந்து போறாரு. எனக்கு நீங்க டெய்லியும் வந்து கோச் பண்ணுங்க, எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணுங்க, எனக்கு எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுங்க, அதே மாதிரி நான் சரியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோச் கிட்ட ஜாயின் பண்றாரு. அதோடு அவரை மாதிரியே ஃபிட்னஸ் கோல் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களையும் அவர் வந்து கூட கூட்டிட்டு போறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் உருவாகுது. நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஆரோக்கியமான உணவு திட்டங்களை நாம் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அதோடு அங்கே வந்து ஒரு கோச் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தா கூட அவங்களுடைய கோச் அவரை விட மாட்டார். நீ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுவார், கைட் பண்ணுவார். இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கோல்ஸ் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணினா மட்டும் போதும், நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து விட முடியும். நம்பர் 3, ஹேவ் a யூனிக் பிளான். உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையணும் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு செயல் திட்டத்தை, பிளான்ஸை நீங்க உருவாக்கணும். இப்போ நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரி, அதுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்னைக்கு எக்கச்சக்கமா யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து லைஃப் பத்தின அட்வைஸ்ல இருந்து எப்படி உங்களுடைய பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே யாரோ ஒருத்தங்க அவங்களுடைய அனுபவத்திலிருந்தோ அவங்களுடைய அறிவில் இருந்தோ சொல்லக்கூடிய பொதுவான கருத்துக்கள், பொதுவான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். இதை வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து ப்ராக்டிகாலிட்டி எங்கோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்து ஒரு கேள்விக்குறி உருவாகும். பல நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கேப்பு தான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பு தான் நாம் கற்றுக்கிற, நம்ம தெரிஞ்சுக்கிற நிறைய விஷயங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது கணக்கு புத்தகத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கணக்கு புத்தகத்தில் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, எக்ஸாம்பிள் சம்மு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கப்படுகிற அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு, ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனை நீங்கள் எழுதிட முடியும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் சம்மை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலை, அல்லது அந்த எக்ஸாம்பிள் சம்மை மட்டுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கும் உதவி செய்யாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை உங்களுடைய ஸ்டைலில் உங்களுக்கு எது ஒத்து வருமோ அந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதோடு அதில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சோ அல்லது நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சோ உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற நிறைய ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். நம்பர் 4, டிஸ்கைஸ் யோர் பிளான்ஸ். தாக்குதல் செய்ய முடிந்த நிலையில் தாக்குதல் செய்ய இயலாதவனை போல் காட்டிக்கொள்ள வேண்டும். எதிரியை நெருங்கும் பொழுது நாம் தூரத்தில் இருப்பவனை போன்று காட்டிக்கொள்ள வேண்டும். இந்த கோட்ல இருந்து நம்ம என்ன மெசேஜ் கற்றுக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய பிளான்ஸை, உங்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். முடிந்தவரை அதை வந்து ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய பிளான்ஸை நிறைய பேர் கேட்கும்போது அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம், அல்லது அவங்களே கூட நமக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விதத்துல நாம நம்முடைய ஐடியாஸை அதிகமா நம்ம பேச்சின் மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுது. இது நிறைய பேர் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம். நான் எதுவுமே சொல்லல அப்படின்னா நான் நிறைய செய்யறேன், ஆனா நிறைய சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஒரு செயல் வீரனாக உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய திட்டங்களை குறித்து பேசுகிற ஒரு மேடை பேச்சாளனாக நீங்கள் இருக்கக்கூடாது. சிம்பிளாக உங்களுடைய பிளான்ஸை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 5, சேஞ்ச் ரெப்ரசன்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குழப்பத்தின் நடுவே வாய்ப்பு ஒளிந்திருக்கிறது. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு போராட்டமாக இருக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த அடையாளங்களை தோல்வியாக எடுத்துக்கொள்கிறார்கள், எண்ணிக்கொள்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறு நண்பர்களே. உங்களுக்கு ஒரு குழப்பம், உங்களுக்கு ஒரு போராட்டம் வருது அப்படின்னா நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வரல அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறது.
அப்ப நாம என்ன பண்ணணும், நமக்கு எது தெரியாதோ, நமக்கு எது வராதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்று பயிற்சி செய்து அதை வெளிப்படுத்த வேண்டும். நம்பர் 6, சக்சஸ் பிரீட்ஸ் சக்சஸ். வாய்ப்பை கைப்பற்றிக் கொள்பவர்களுக்கு அது அதிகரிக்கும். ஒவ்வொரு வெற்றியாளனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பை பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அதை கைப்பற்றி கொள்வான். இன்னைக்கு நிறைய பேர் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, அந்த பிளாட்ஃபார்மை உங்களால் கையகப்படுத்த முடிந்தால் நீங்க மற்றவங்களை விட 10ஓடு 11 இல்லாம மிகச்சிறந்த மற்றவங்க பார்க்குற ஒரு மாமனிதராக நீங்கள் வளர முடியும். ஒரு வாய்ப்பை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்போது நம்மளால எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நாம சிறப்பாக செயலாற்ற முடியுமோ, நம்முடைய அத்தனை எஃபோர்ட்டையும் போட்டு அந்த வாய்ப்பை நாம் கைப்பற்ற வேண்டும். ஸோ வாய்ப்பை வெறுமனே பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் பயன்படுத்துவது மட்டுமில்லாமல் அதை கைப்பற்றுங்கள். வெற்றி உங்களுடையது. அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.